இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஒபதியாவின் புத்தகம் 1:7. உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள். உன்னோடு சமாதானமாய் இருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள். உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லாரும் நமக்கு மரியாதை கொடுப்பாங்க, முதலிடம் கொடுப்பாங்க, ஆலோசனை கேட்பாங்க. அதுவே நம்ம நஷ்டத்தில் போயிட்டோம்னா மதிக்க மாட்டாங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. நம்மளை பார்த்து பேசினா எங்கே நாம் அவங்கக்கிட்ட உதவி கேட்டுருவோமோன்னு பயந்து ஓடிடுவாங்க. நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்ருப்பாங்க, தங்கியிருப்பாங்க. ஆனால் நம்ம கஷ்டப்படும் போது வீட்டுக்குள்ளே வான்னு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்க. அதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு ஒபதியா 1:15, எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலைமையில் திரும்பும்னு சொல்கிறாரு. அப்போ யாரெல்லாம் என்னென்ன செஞ்சாங்களோ, நமக்கு துரோகம் பண்ணவங்க, நம்ம கூடவே இருந்து நமக்கு நஷ்டத்தை கொடுத்தவங்க, இவங்க எல்லாருமே அது அவங்கவுங்க செஞ்சது அவங்கவுங்களுக்கே போய் சேரும். அந்த நாள் கடவுள் நம்மளை மறுபடியும் உயர்த்துவார். ஆமேன்.